நேரடியாக மோதிய கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 23 முறை கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன் முறையாக கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்கள் எப்போ ஒண்ணா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு. இதுல கமலுக்கு ஷிம்லா ஸ்பெஷல் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு சங்கிலி அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. முக்தா ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன்ல கமல், ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிச்ச ஷிம்லா ஸ்பெஷல் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல சிவாஜி கணேசன், பிரபு ஆகியோர் நடிச்ச சங்கிலி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. நடிகர் பிரபுக்கு இதுதான் முதல் படம். இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ அதனால இந்த மோதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் அதே 1982 வருஷம் தீபாவளி அன்னைக்கு நடக்குது. இதுல கமலுக்கு பகடை 12 அப்படிங்கிற படமும் பிரபுக்கு அதிசய பிறவிகள் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிச்ச பகடை 12 நவம்பர் 14 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே நாள்ல பிரபு, கார்த்திக் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச அதிசய பிறவிகள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. சோ அதனால இந்த மோதல்ல பிரபு தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1983 வருஷம் தீபாவளி அன்னைக்கு நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படமும் பிரபுக்கு வெள்ளை ரோஜா அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், ராதா, சுலக்ஷனா ஆகியோர் நடிச்ச தூங்காதே தம்பி தூங்காதே நவம்பர் 4 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படம் 275 நாட்களோட மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே நாள பிரபு, சிவாஜி கணேசன், ராதா, அம்பிகா ஆகியோர் நடிச்ச வெள்ளை ரோஜா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் தியேட்டர்ல 100 நாட்களோட ஒரு வெற்றி படமாச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க கமலோட தூங்காதே தம்பி தூங்காதே படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1984 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலுக்கு எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு வம்ச விளக்கு அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், சோபனா, ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிச்ச எனக்குள் ஒருவன் அக்டோபர் 23 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே நாள்ல ஆர் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன்ல பிரபு, சிவாஜி கணேசன் ஆகியோர் நடிச்ச வம்ச விளக்கு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1985 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல கமலுக்கு காக்கி சட்டை அப்படிங்கிற படமும் பிரபுக்கு நீதியின் நிழல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ராஜசேகர் டைரக்ஷன்ல கமல், அம்பிகா, சத்யராஜ் ஆகியோர் நடிச்ச காக்கி சட்டை ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 150 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதே தமிழ் புத்தாண்டுக்கு பிரபு, சிவாஜி கணேசன், ராதா ஆகியோர் நடிச்ச நீதியின் நிழல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல, ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதனால இந்த மோதலையும் கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1985 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல கமலுக்கு அந்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு நேர்மை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. மேஜர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், ஊர்வசி ஆகியோர் நடிச்ச அந்த ஒரு நிமிஷம் மே 31 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே மே மாசத்திலேயே பிரபு, சிவாஜி கணேசன் ஆகியோர் நடிச்ச நேர்மை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் அதே 1985 வருஷம் ஜூலைல நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா கமலுக்கு உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு அடுத்தாத்து ஆல்பர்ட் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், அம்பிகா ஆகியோர் நடிச்ச உயர்ந்த உள்ளம் ஜூலை 27 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே ஜூலை மாசத்திலேயே பிரபு, ஊர்வசி ஆகியோர் நடிச்ச அடுத்தாத்து ஆல்பர்ட் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதலையும் 2 படங்களுமே சரியா ஓடல. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் அதே 1985 வருஷம் செப்டம்பர்ல நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு மங்கம்மா சபதம் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு ராஜரிஷி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. கே விஜயன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், மாதவி ஆகியோர் நடிச்ச மங்கம்மா சபதம் செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு நாள் முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரபு, சிவாஜி கணேசன் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச ராஜரிஷி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதலையும் 2 படங்களுமே சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1986 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல கமலுக்கு விக்ரம் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ராஜசேகர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன்,
கமலஹாசன் சத்யராஜ் ஆகியோர் நடிச்ச விக்ரம் மே 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதே மே மாசத்திலேயே பிரபு விஜயகாந்த் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் கமலஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் அதே 1986 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலஹாசனுக்கு புன்னகை மன்னன் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு பாலைவன ரோஜாக்கள் அறுவடை நாள் அப்படின்னு 2 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல கமலஹாசன் ரேவதி ஆகியோர் நடிச்ச புன்னகை மன்னன் நவம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 175 நாட்களோட மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே நாள்ல மணிவண்ணன் டைரக்ஷன்ல பிரபு சத்யராஜ் ஆகியோர் நடிச்ச பாலைவன ரோஜாக்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி பிரபுவோட இன்னொரு படமான அறுவடை நாள் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைந்தது. சோ இந்த முதல்ல 3 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கமலோட புன்னகை மன்னன் படம் தான் அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடி ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1987ஆம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலஹாசனுக்கு நாயகன் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன்ல கமலஹாசன் சரண்யா ஆகியோர் நடிச்ச நாயகன் அக்டோபர் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்களோட மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே நாள்ல பிரபு அம்பிகா ஆகியோர் நடிச்ச இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ அதனால இந்த மோதலையும் கமலஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1988ஆம் வருஷம் ஜனவரியில் நடக்குது. இதுல கமலஹாசனுக்கு சத்யா அப்படிங்கிற படமும் பிரபுக்கு என்னுயிர் கண்ணம்மா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல கமலஹாசன் அமலா ஆகியோர் நடிச்ச சத்யா ஜனவரி 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில பிரபு ராதா ஆகியோர் நடிச்ச என்னுயிர் கண்ணம்மா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சத்யா அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகல. அதனால இந்த மோதலையும் கமலஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1988ஆம் வருஷம் ஜூலையில் நடக்குது. இதுல கமலஹாசனுக்கு சூரசம்ஹாரம் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு என் தங்கச்சி படிச்சவ அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. கமலஹாசன் நிரோஷா ஆகியோர் நடிச்ச சூரசம்ஹாரம் ஜூலை 30ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் பி வாசு டைரக்ஷன்ல பிரபு ரூபினி ஆகியோர் நடிச்ச என் தங்கச்சி படிச்சவ அப்படிங்கிற படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் 100 நாட்கள் ஓடி இருக்கு. சோ அதனால இந்த மோதல்ல பிரபு தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1989ஆம் வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல கமலஹாசனுக்கு அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு நினைவு சின்னம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிங்கீதம் ஸ்ரீனிவாசராயோ டைரக்ஷன்ல கமலஹாசன் ஜெய்சங்கர் கௌதமி ஆகியோர் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே சமயம் பிரபு ராதிகா ஆகியோர் நடிச்ச நினைவு சின்னம் படத்துக்கு எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைக்கல. அதனால இந்த படம் சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதலையும் பாத்தீங்கன்னா கமலஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1991ஆம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலஹாசனுக்கு குணா அப்படிங்கிற படமும் பிரபுக்கு தாலாட்டு கேக்குதம்மா அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சந்தானபாதி டைரக்ஷன்ல கமலஹாசன் ரேகா ரோஷினி ஆகியோர் நடிச்ச குணா படம் நவம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா இப்ப எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ராஜ் கபூர் டைரக்ஷன்ல பிரபு கனகா ஆகியோர் நடிச்ச தாலாட்டு கேக்குதம்மா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. அதனால இந்த மோதல்ல பிரபு தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1992ஆம் வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. ஆர்.வி. உதயகுமார் டைரக்ஷன்ல கமலஹாசன் குஷ்பு ஆகியோர் நடிச்ச சிங்காரவேலன் ஏப்ரல் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே ஏப்ரல் மாசமே கங்கை அமரன் டைரக்ஷன்ல பிரபு கஸ்தூரி ஆகியோர் நடிச்ச சின்னவர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் கமலஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1992ஆம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலுக்கு தேவர் மகன் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. பரதன் டைரக்ஷன்ல கமலஹாசன் சிவாஜி கணேசன் கௌதமி ஆகியோர் நடிச்ச தேவர் மகன் அக்டோபர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும்
125 நாட்களுக்கும் அதிகமா ஓடி இருக்கு. அதே நாள்ல பி வாசு டைரக்ஷன்ல பிரபு சுகன்யா ஆகியோர் நடிச்ச செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் இங்க தேவர் மகன் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1993 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு கலைஞன் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு உத்தமராசா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. கமலோட கலைஞன் படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே சமயம் ராஜ் கபூர் டைரக்ஷன்ல பிரபு குஷ்பு ஆகியோர் நடிச்ச உத்தமராசா படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ அதனால இந்த மோதல்ல பிரபு தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1994 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல கமலுக்கு மகாநதி அப்படிங்கிற படமும் பிரபுக்கு ராஜகுமாரன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சந்தானம் பாரதி டைரக்ஷன்ல கமல்ஹாசன் சுகன்யா ஆகியோர் நடிச்ச மகாநதி ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது மட்டும் இல்லாம 2 நேஷனல் அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதே நாள்ல ஆர் வி உதயகுமார் டைரக்ஷன்ல பிரபு மீனா நதியா ஆகியோர் நடிச்ச ராஜகுமாரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இது பிரபுவோட 100வது படம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதலையும் கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1994 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு நம்மவர் அப்படிங்கிற படமும் பிரபுக்கு ஜல்லிக்கட்டு காளை அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. கமல்ஹாசன் கௌதமி ஆகியோர் நடிச்ச நம்மவர் நவம்பர் 2 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. அதே நாள்ல பிரபு கனகா ஆகியோர் நடிச்ச ஜல்லிக்கட்டு காளை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1995 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல கமலுக்கு சதிலீலாவதி அப்படிங்கிற படமும் பிரபுக்கு கட்டுமரக்காரன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. பாலு மகேந்திரா டைரக்ஷன்ல கமல்ஹாசன் கோவைசரலா ஆகியோர் நடிச்ச சதிலீலாவதி ஜனவரி 15 ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு நல்ல காமெடி படமா வந்திருந்தது. அதனால இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. அதே நாள்ல பி வாசு டைரக்ஷன்ல பிரபு சங்கவி ஆகியோர் நடிச்ச கட்டுமரக்காரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ அதனால இந்த மோதலையும் கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் பிரபு படங்களோட அடுத்த மோதல் 1996 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு அபேஷன்முகி அப்படிங்கிற படமும் பிரபுக்கு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் மீனா ஆகியோர் நடிச்ச அபேஷன்முகி நவம்பர் 10 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 150 நாட்களுக்கு அதிகமா ஓடி இருக்கு. அதே நாள்ல பிரபு மதுபாலா ஆகியோர் நடிச்ச பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இருந்தாலும் அபேஷன்முகி அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. 1983 ஒரு டைம் பிரபு அண்ட் கமல் படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல கமல் கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நடிச்சிருந்த பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற படமும் பிரபுவோட சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா இதுல 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல.